ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம விநாயக பெருமாள் பற்றி. ஓகே, விநாயக பெருமாள்னால் முதல் முழு கடவுள். ஓகே, நம்ம எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நம்ம தமிழ்நாட்டிலையோ இல்லை எங்கேயோ பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிப்போம். அதாவது என்றைக்குமே பிள்ளையார் தான் முதல் கடவுள். அதுக்காக அவருக்கு நம்ம கொடுக்குற மரியாதை அப்படி. விநாயகர் எப்போவுமே ஞானத்துக்கு காரகன். அவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு அறிவு, புத்திசாலித்தனம், அப்புறம் தடைகளை தாண்டி ஒரு விஷயத்தை தகர்த்தெறிகிறதுக்கு விநாயகர் பெருமாளோட அருள் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. அதனால தான் நம்ம எப்போவுமே முதல்ல எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் பிள்ளையார் சொல்லியை போட்டு ஆரம்பிக்கிறோம், பிள்ளையாருக்கு ஒரு விடலையை போட்டு ஆரம்பிக்கிறோம். சரி, இப்படிப்பட்ட விநாயக பெருமாள் எப்படி தோன்றினார் அப்படின்ற கதையை பார்க்கலாமா? வாங்க நம்ம புராணத்துக்கு போவோம். இப்போது விநாயக பெருமாள் எப்படி அவதரித்தார்ன்ற கதையை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு விநாயக பெருமாள் எங்கே பிறந்தார்? அவர் எங்கே தோன்றினார் அப்படின்னா கைலாச மலையில் தோன்றினார். அதுக்கான காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு கைலாச மலையில் பார்வதியும் சிவனும் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போது சிவனோட வாகனமான சிவனோட மாடான நந்தியம் பெருமாள், சரியா, அவர்கிட்ட பார்வதி அம்மா தான் குளிக்க போகிறதா சொல்லிவிட்டு அவரை காவலுக்கு நிறுத்திட்டு போகிறாங்க. யாரையும் உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே போயிருந்த சிவபெருமான் போயிட்டு வரும்போது நந்தியம் பெருமாளை பார்க்குறாரு. ஆனால் நந்தியம் பெருமாளால் அவரோட எஜமானரை தடுக்க முடியலை. சிவபெருமான்கிட்ட போய் ஐயா உள்ளே போகாதீங்கன்னு சொல்ல நந்தியம் பெருமாளுக்கு வாய் வரலை. என்ன ஆகுது, இவர் உள்ளே போயிடுறாரு பார்வதி அம்மா குளிச்சுட்டு இருக்கும்போது. இப்போ பார்வதி அம்மாவுக்கு மனசுக்குள்ளே ஒரே கோவம். என்னடா, நமக்குன்னு இந்த இடத்துல வேலை பார்க்குறதுக்கோ இல்லை நமக்குன்னு ஒன்று கேட்குறதுக்கோ இங்கே யாருமே இல்லையே அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. இது ஒரு வருத்தமாக இருந்துச்சு. நாளடைவில் என்னாச்சுன்னா, இப்போ மறுபடியும் சிவபெருமான் தவம் பண்ணுறதுக்காக எங்கேயோ வெளியே போயிட்டார், சரிங்களா. இப்போ பார்வதி அம்மா இதே நினைப்போடு திருப்பி அவங்க குளிக்க போகிறாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க குளிக்கிற இடத்துல மஞ்சள் இருந்துச்சு. அந்த மஞ்சள் எடுத்து அவங்க சிரமத்தில் பூசிக்கிட்டு இதே நினைப்பில் குளிச்சுட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. என்னென்னா, சரி நமக்குன்னு ஒருத்தர் யாராவது இருந்தால் இந்த மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க குளிச்சுட்டு இருந்த மஞ்சளை எடுத்து பிடிச்சி ஒரு அழகான உருவமாக, ஒரு அழகான ஒரு பாலகனாக ஒரு பொம்மை மாதிரி செஞ்சாங்க, சரியா. இப்போ என்ன பண்ணாங்க, அதுக்கு மூச்சு கொடுத்தாங்க. அதில் தன்னோட மூச்சு காற்றை உள்ளே செலுத்தி அதுக்கு அவங்க உயிர் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க வேறு தெய்வம் இல்லையா, அவங்க பராசக்தி இல்லைங்களா. அவங்க மூச்சு காற்ற விட்டவுடனே இது உயிராக உருவாயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, தன்னோட அன்பு மகனான விநாயகம் பெருமாளுக்கு அவங்க கட்டளையிடுறாங்க, நீ வெளியே போய் அம்மா குளிக்கும்போது யாரும் வரவிடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விநாயக பெருமாளுக்கு பார்வதி அம்மா கட்டளையிடுறாங்க. உடனே விநாயக பெருமாள் போய் வாசலில் இதே மாதிரி நிற்கிறார். அப்போ என்ன பண்ணுறாங்க, கடும் தவத்தை முடிச்சுக்கிட்டு சிவபெருமாள் வந்துக்கிட்டு இருந்தார் கைலாசத்துக்கு. வரும்போது என்னாச்சு, அவரை இந்த சுட்டி பாலகனான விநாயக பெருமாளை சந்திக்க நேரிடுச்சு. அவர் வழக்கம் போல் உள்ளே போகிறாரு. உள்ளே வரும்போது இவர் தடுத்து நிறுத்தி, யாருப்பா அது உள்ளே வர்றது அப்படின்னு கேட்க, அவர் நான் தான் இந்த இடத்தோட அதிபதி அப்படின்னு அவர் சொல்ல, இல்லை உள்ள பார்வதி அம்மா குளிக்கிறாங்க, யாராக இருந்தாலும் நீங்கள் இப்போ உள்ளே போக முடியாது அப்படின்னு விநாயக பெருமாள் சொல்ல, உடனே அங்கேருந்து நந்தியம் பெருமாள் வராரு. நந்தியம் பெருமாள் இவர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி இவர் தான் சிவபெருமாள், இவர் தான் அவங்க அப்பா, இந்த மாதிரி இவர் தான் அந்த பூலோகத்துக்கே இந்த அண்ட பிரம்மாண்டத்துக்கும் இவர் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதெல்லாம் அவர் நம்பாமல் அவர் இது பண்ணுறாரு. உடனே கோவப்பட்ட சிவபெருமானோட வந்திருந்த பூதக்கணங்கள் அவரோட எப்போவுமே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, கோவப்பட்டு போயிட்டு இவரோட விநாயக பெருமாளோட போய் ஃபைட் பண்ணுறாங்க. அது என்ன ஆயிடுது, விநாயக பெருமாள்கிட்ட அவங்களால ஈடு கொடுக்க முடியல, அவங்க தோத்துடுறாங்க. அதுக்கப்புறம் நந்தியம் பெருமாளும் போய் சண்டை போடுறாரு, அவராலே முடியலை. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கடும் கோபமான சிவபெருமான் தன்னோட சூலாயுதம் அதை எடுத்து விநாயக பெருமாரை குத்தி இது பண்ணிடுறாரு. பாவம், ஒரு பெரிய சத்தம். அந்த சத்தம் கேட்கும்போது குளிச்சுட்டு இருந்த பார்வதிக்கும் பயங்கரமாக கேட்குது. இதை கேட்டவுடனே அவங்களுக்கு ஏதோ தோணுது, சரி ஏதோ தெய்வ குத்தம் நடந்துருச்சு, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு அவங்க உணர்றாங்க. இதை உணர்ந்துட்டு அவங்க வெளியே வராங்க. வெளியே பார்த்தா நம்ம அழகான விநாயக பெருமாளோட தலை தனியாக அவரோட உடம்பு தனியாக அப்படி துண்டாகி போயிருக்குது.
இதை பார்த்த தேவி பார்வதிக்கு எவ்வளோ கோவம் வரும். வந்த கோவத்தில் இந்த காரியத்தை பண்ணது யாருன்னு பார்த்தா கைலசூலாயுதத்தோட இவர் சிவபெருமான் நிற்கிறார். அவங்களுக்கு வந்த கோபத்துக்கு அவங்க வந்து ரொம்ப கத்தி உக்ரமாகி தேவி பார்வதி வந்து காளியா துர்கையம்மனா ஒரு கட்டும் சீற்றத்தோட பயங்கரமாக கொதிச்சு எழுந்திரிச்சு அவங்களுக்கு வந்து ரொம்ப கோபமாயிடுச்சு. என்னடா பெரிய இது, அது பேர் என்ன, நம்மளோட உலகம் உலகம்னு சொல்கிறாங்களே, என்ன பெரிய இது, என் பிள்ளையே இதாகிட்டான், இதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப கோபத்தோட உச்சத்தில் அவங்க வந்துட்டு எல்லாரையுமே வந்து சபிக்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய இது மாதிரி என்ன பெரிய படைப்பு இதெல்லாம், என் குழந்தைய இது பண்ணிக்கிட்ட உங்களுக்கெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாகி அவங்க வந்து என்ன சொல்கிறது, எப்படின்னு சொல்கிறது, அதை கரெக்ட் இந்த யூனிவர்ஸே வந்து அவங்க வந்துட்டு என் பையனே இல்லை, இதுக்கு மேலே என்ன பெரிய படைக்கிற கடவுள்லாம் பிரம்மா, காக்கிற கடவுள்லாம் விஷ்ணு, எல்லார் மேலேயும் இது கோவப்பட்டு எல்லாருக்கும் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி எதுவுமே எந்த படைப்புமே இருக்க முடியாது, என் பையன் இப்படி இதாகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சிவபெருமான் ரொம்ப ஒரு மாதிரி ஆகி அவர் வந்து பார்வதி கிட்டே போயிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, நான் உன் பையனை எப்படியாவது மீட்டு உயிர் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து இவர் வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு. அதை நம்பி பார்வதி அம்மா கொஞ்சம் கோவத்துலேருந்து கொஞ்சம் இறங்கி வராங்க, சரின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, பூதகணங்கள் அவர் கூட இருந்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்துட்டு ஆணையிடுறாரு, யாராவது வடக்கு பக்கம் பார்த்து படுத்திருந்தாங்கன்னா அந்த உயிரோட தலையை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பூதகணங்களும் தேடுறாங்க அங்கே இங்கே யாருமே கிடைக்கல. கடைசியாக பார்த்தது ஒரே ஒரு யானை, அது வடக்கு பக்கமாக தலை வச்சு படுத்துருந்துச்சு. உடனே அந்த சாஸ்திரப்படி அந்த யானைக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த யானையோட உயிரை வந்து அவங்க எடுத்துகிட்டு யானையோட தலையை துண்டாக வெட்டி கொண்டு போகிறாங்க. அங்கே போனவுடனே அந்த யானையோட தலையை எடுத்துகிட்டு போய் மீதி இருந்து நம்ம விநாயகரோட உடம்புல வந்து சேர்த்துட்டு சிவபெருமான் தன்னோட சக்தியை வச்சு உயிர் கொடுக்குறாரு. இதுதான் வந்து புராண நிகழ்வு, சரிங்களா? இப்போ இந்த புராண நிகழ்வு என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்படி தான் நம்ம விநாயக பெருமாள் உருவானார் அப்படின்றது கதை. இந்த கதையிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய இது வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு போதனையை நமக்கு சொல்லுது. என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஈவன் கடவுளாக இருந்தால் கூட, ஏன் எவ்வளோ பெரிய தெய்வமாக இருந்தால் கூட எதிர இருக்குது யார் என்னன்னு சொல்லிட்டு தான் தலையை மறந்து, அதாவது தன்னை மறந்து கோபமாக இருந்து சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் ஒரு அகங்காரத்தோடு இருந்தால் எதிர நிற்கிறது இறைவனாக இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்மளோட அகங்காரத்தால் நம்ம அழிஞ்சிருவோம் அப்படின்ற ஒரு பெரிய செய்தியை தான் இது வந்து நம்ம புராணங்கள் வந்து எடுத்துரைக்கிறது. அதுக்கப்புறம் விநாயகர் வந்து ஞானத்தின் அடையாளம், ஞான கடவுளாக ஆனார். முதல் கடவுள் எதுக்காக இருந்தாலும் பிள்ளையார் சொல்லி தான் போட்டு ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் அடுத்து. முதல்ல அவருக்கே இப்படி ஒரு அவரோட அகங்காரத்தினால அவரோட தலை போச்சு அப்படின்றது தான் நம்ம வந்து இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட விநாயகம் பெருமானுக்கே தன்னை மறந்து ஒரு அகங்காரத்தில் அவர் இது பண்ணும்போது தன்னோட தலையை இழந்தார் அப்படின்றது தான் இந்த கதை. இது நம்ம இனி போகிற போக்கில் நம்ம வந்து இன்னும் நம்ம விநாயகரை பற்றியும் நம்ம பல இறைவர்களை பற்றியும் அவங்க எடுத்துரைக்க என்ன சொல்ல கருத்துக்களை பற்றியும் நம்ம இப்போ பார்ப்போம். இதே நம்ம விநாயகரை பற்றி பார்க்கணுன்னா இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இப்போ இதே நம்ம விநாயகர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி வந்தார் அப்படின்றது ஒரு பெரிய சர்ச்சையே இங்கே ஓடிட்டுருக்குது. நிறைய பேர் வந்து பிள்ளையார் வந்து வழிபாடு வந்து முன்னாடியே இங்கே உண்டு அப்படின்றாங்க, ஒரு சிலர் இல்லை இதெல்லாம் வந்து பல்லவர்கள் காலத்துக்கு அப்புறம் வடக்குலேருந்து வந்துச்சு, அங்கேருந்து வந்துச்சு, இங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு நான் சின்னதாக போட்டு போகிறேன். அதாவது என்னென்னா 640 கிறிஸ்து இறந்த பின் அப்போ வந்து பல்லவர்கள் ஆண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பல்லவர்களோட ஒரு தளபதி என்ன பண்ணாருங்க, அவர் வந்து இந்த வாதாபி கணபதி அப்படின்ற இந்த இதை நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருச்செங்காட்டுக்குடி இப்போதைக்கு இருக்கிற நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த வாதாபின்ற ஒரு ஊர், அது கர்நாடகா, இப்போ இருக்கிற கர்நாடகாவில் எங்கேயோ ஒரு இடம்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியலைங்க. அதில் எங்கேயோ ஒரு இடத்துல அங்கே போர் எடுத்து போய் எல்லா இடத்தையும் தீ வச்சு கொளுத்தி ஜெயிச்சிடுறாங்க. அந்த ஜெயிச்சதோட அடையாளமாக வாதாபி கணபதி இங்கே கொண்டு வந்து கோவில் கட்டி கும்பிட்றாங்க. ஸோ இந்த சரித்திர நிகழ்வை வச்சு எல்லோரும் ஒரு சில கோஷ்டிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிள்ளையார் வழிபாடு அதற்கப்புறம் தான் இங்கே தமிழகத்துக்குள்ளே வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி யாரும் வந்து விநாயக பெருமாளை நம்ம வந்து வழிபடுறதில்ல, அந்த மாதிரி ஒரு கூற்று எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் சரித்திரத்தோட பக்கத்தை நம்ம புரட்டி பார்க்கும்போது
இதுக்கும் முன்னாடி கிபி 4ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்திலே நம்ம வந்து இவரை வழிபட்டிருக்கோம். இவரும் தமிழ் கடவுளுக்கும் இவருக்கும் தமிழ் மக்களுக்கும் உள்ள நெருக்கம் பயங்கரமாக இருக்குது அப்படின்றதுக்கு வந்து நிறைய எழுத்துக்கள் தரவாட்டுகள் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம வந்து இப்போது அதெல்லாம் தேடி எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு நிரூபிக்கிற அளவுக்கு இங்கே அறிவு நம்ம தமிழர்கள் யாருக்கிட்டையும் இப்போதைக்கு வந்து என்ன சொல்ல அவங்களுக்கான தேவையும் இல்லை. அவங்க வந்து அது அவர் நம்ம கூட என்றைக்கும் மரத்தடியிலையும் ஒரு கல்யாண மண்டபத்துலேயும் எல்லா இடத்துலையும் சாவி வீட்டில் கூட நம்ம வந்து அந்த பிள்ளையாரை பிடிச்சி வச்சு தான் இது பண்ணுறோம். அந்த மாதிரி அவர் நம்மளோட வாழ்க்கையில் ஒன்றாக கலந்துட்டார். இனிமேல் இவனுங்களுக்கு வந்து பிள்ளையாரை வந்து நாங்கள் இப்படி அவர் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படி தான் சொந்தம்னு நம்ம புரிய வைக்கிறதுக்கான எந்த அவசியமும் இல்லை. அப்படியே புரிய வைக்கணும்னு எடுத்தாலும் அதோட ஆதாரங்கள் எல்லாமே நம்ம வரலாற்றில் இருக்குது. நான் அதுக்குள்ளே இன்னும் டீப்பாக இப்போதைக்கு போகலை. இப்போதைக்கு இதை நான் ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இதுதான் என்னோடய மொதல் வீடியோ. அதாச்சும் நம்மளுக்கு வந்து முதல் கடவுள் விநாயகர் இல்லையா, என்னோடய மொதல் வீடியோவே வந்து நம்ம அவரோட அருளால் இதை தான் நான் என்னோடய மொதல் வீடியோவாக நான் இதை எடுத்திருக்கிறேன். அவரோட அருள் இல்லாமல் இதை கூட நாம் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம விநாயகரை பற்றி இன்னும் நிறைய பார்க்கலாம். இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி. நான் உங்கள் ரகு. இத்துடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. பாய்.